லெவல் பேஷன்ஸை பற்றி நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். பேஷன்ஸுங்கிறது வந்து என்னென்னா, லைஃப்பில் நிறைய நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். இன்னுமே நம்ம என்ன நினைப்போம், என்றைக்கு தான் நம்மளோட டைம் வரும் அப்படின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காயம் ஒரு நாள் கனியாகும். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ரூட் வந்து மேபி இன்றைக்கி பழுக்கலாம், இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சு பழுக்கலாம். ஸோ அந்த டைமுங்கிறது வந்து ரொம்ப வேரி ஆகும். அந்த டைம் வேரி ஆகிறதுனால உங்களுக்கு அது கிடச்சிடாது அப்படிங்கிறது இல்லை. பேஷன்ஸுங்கிறது வந்து இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்கிறது, தண்ணி போகிற ஃப்ளோ லைக் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி தண்ணி போகிறது எப்படி, எதை பற்றியும் சிந்திக்கிறது இல்லை. அதோட டெய்லி ரொட்டீன்ஸ் அது பண்ணுது. அது பண்ணும்போது நீங்கள் கிடைக்குமா கிடைக்கலையோ எதையுமே பற்றி சிந்திக்காதீங்க. உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன அக்யூமுலேஷன், காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம அந்த ஃபைனான்ஸ்லலாம் கேட்டிருப்போம் கரெக்டாக. இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அது வந்து லேட்டராக நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த டிசிப்ளின்டு மேனர், நீங்கள் அதை எவ்வளோ நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நியூ இயர் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஒரு புது மனுஷனாகவும் இல்லை நம்ம நினைக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எதனாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போடுற எஃபர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரீபேக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். லைஃப் ரொம்ப ஈஸி தான். லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க வேணாம். இங்கே வந்து நம்மளோட எண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம என்றைக்கு சாகுறோம் அப்படிங்கிறது தான், புரியுதா? அது நம்மளோட பாடியோட எண்ட் தான், சோலோட எண்ட் இல்லை. அதனால் தைரியமாக இருந்து உங்களால் முடிகிற எல்லாத்தையுமே பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். முடியலையே நீங்கள் ஜாலியாக இருங்க. லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதை தவிர வேறு எதுவுமே வந்து இந்த லைஃப்பில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகி ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா, சக்ஸஸுங்கிறதே நாம் க்ரியேட் பண்ணது தாங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் எது பிடிச்சிருக்கு பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன, எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க. எது வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, உங்கள் பாடி சஸ்டெயின் ஆகணும்ல, அந்த மாதிரி விஷயத்தில் எது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாதோ, எது ஹார்ம்ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணுமோ அதெல்லாமே தள்ளிடுங்க. அதெல்லாமல் தள்ளனா ஃபுல்லாக தள்ள சொல்லலை. நம்ம நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கலாம், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் வந்து ஸ்மூத்தாகவே போயிடும். ஓகேவா? வந்துச்சுன்னா வர்ற இடத்துல வச்சு பார்ப்போம். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பயந்து தான் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியறதில்ல. பயப்படாதீங்க, சூப்பராக வந்து பண்ணுங்கள். ஸோ குட் மார்னிங்.